வணக்கம். 2024 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 வினாக்களுக்கு இலக்கு வழி விடை காணும் விளக்கங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்ப நாங்க 5வதுல கவிதை ஒன்று தரப்பட்டுள்ளது. ஹோ ஹோ என சத்தமிட்டு கடலிலிருந்து கரைக்கு கிளம்பி வந்து கரையில் நுரைகளை அள்ளி வீசி மீண்டும் திரும்பி செல்லும் அது கடல் அலை. இது உங்களை விளங்க வேணும். அந்த சத்தம் ஹோ ஹோ என்று பெரிய இரைச்சலாக இருக்கும். அந்த இரைச்சலோடு அலைகள் கடலுக்கு இருந்து வெளியில வரும். கடலிலிருந்து கரைக்கு கிளம்பி வரும். கிளம்பி வந்துட்டு அது நிற்காது. அதின் நுரைகள் அந்த காற்று சேர்ந்து அந்த அலை வருகின்ற வேகத்தோடு அந்த காற்றோடு சேர்ந்து அந்த தண்ணீர்ல வருகின்ற நுரைகளை கரையில தள்ளி போட்டு அது மீண்டும் அந்த தண்ணி திரும்ப கடலுக்கு போயிடும். அப்ப அது என்னென்றால் கடல் அலை என்ற முதலாவது விடை பொருத்தமானது. இதே போல அடுத்த வினாவை பாருங்கோ. இது ஒரு நிகழ்வு, சந்தர்ப்பங்களை ஒழுங்கமைக்கிற ஆற்றல். இதுல இருக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் இனங்கண்டு இது ஒழுங்கமைப்புமாக இருந்தால் இந்த 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. எப்படி என்பதை சொல்றேன் பாருங்க. முதலாவது சி என்பது ஓர் இறைச்சி துண்டை வாயில் எடுத்த ஒரு நாய் ஒற்றையடி பாலத்தின் வழியே போகின்றது. இப்ப ஒரு 6 தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு பாலம் இருக்கின்றது. இந்த பாலம் ஒன்று இப்படியாக இருக்கின்றது. இந்த பால வழியிலே ஒரு நாய் என்று வைத்துக் கொள்ளுங்க. நாய் ஒன்று ஒரு வாயில இறைச்சி துண்டோட போகின்றது. போகிற போது அந்த தண்ணீருக்குள்ளே அப்படி ஒரு இறைச்சி துண்டை வாயில் எடுத்த ஒரு நாய் ஒற்றையடி பாதையின் வழியே சென்றது. செல்கின்ற போது ஓர் இறைச்சி துண்டை வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய் தண்ணீரில் இருப்பதாக காண்கின்றது. இதில் அது போகிக்க இந்த தண்ணீருக்குள்ளேயும் ஒரு நாய் இருப்பது போல அதுக்கு தெரிகிறது. அது என்ன பிம்பம், கண்ணாடி போல பிம்பம் போல அந்த நாய் உருவம் தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு தெரியல தண்ணீர் தான் அந்த நாயைத்தான் பிம்பமே தெரியுது, படமாக தெரியுது. ஆனா அந்த நாய்க்கு அது அந்த உணர்வு இல்லாமல் நாய் நினைக்குது, ஓஹோ அதுக்குள்ள இன்னொரு நாய் இருக்கு, அவர்கிட்ட சாப்பாடு இருக்குது, இறைச்சி துண்டு இருக்கு, அதையும் பறிக்கணும், இந்த துண்டோட அதையும் பறிச்சு சாப்பிடுவோம் நினைச்சுக்கொண்டு இந்த என்கின்றது பாருங்க, அந்த நாயின் இறைச்சி துண்டை பறிக்க எண்ணியது. இதை பறிக்க வேணும். அப்ப பறிக்கிறது சும்மா நிற்கிறாது. என்ன பாயை திறந்து பாஞ்சு அடிச்சு தண்ணிக்கு பறிச்சு போடணும். அப்ப அது என்ன செய்யுது, ஈக்கு பிறகு அது மற்றேதன் இறைச்சி துண்டை பறிப்பதாக வாயை திறந்த போது அதன் இறைச்சி துண்டை நீரில் விழுத்தது. அப்ப அது என்ன செய்யுது, வாயை திறந்து கொண்டு அந்த நாயை கவ்வுவோம் என்று வாயை திறக்க இறைச்சி துண்டு தண்ணி கவிழ்ந்து போச்சு. அப்ப இறைச்சி துண்டு தண்ணி கவிழ்ந்தது. அப்ப பேராசை உள்ள நாய் தன்னிடம் இந்த இறைச்சி துண்டையும் இழந்தாரு. அப்ப உங்களுக்கு இந்த 2வது விடைதான் பொருத்தம் என்பது நன்றாக விளங்கிவிட்டது. இனி நான் அடுத்த இந்த 3வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். இது இலகுவான வினாக்கள் என்றபடியால் நான் தொடர்ச்சியாக 3 வினாக்களை விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கள். இப்ப 3வது வினாவிலே இங்கே நாங்க பார்க்க வேண்டியது என்னென்றால், ஒரு சதுர கட்டமைப்பு இருக்கின்றது. இப்படியான ஒரு சதுர கட்டமைப்பு இருக்கின்றது. இது 9 பாகங்களாக அங்க பிரிக்கப்பட்டிருக்க, கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப 9 சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. முதல் நாங்கள் ஒவ்வொன்றின் மாறுபாடு பார்ப்போம். இடமிருந்து வலமாகவும் பார்க்கலாம், மேலிருந்து கீழாகவும் பார்க்கலாம். அப்ப நாங்க முதல்ல இடமிருந்து வலமாக பார்ப்போம். இந்த சதுரத்தை பார்ப்போம். அதாவது சதுர கட்டமைப்பை முதல்ல பார்வையிடுவோம். இந்த சதுரம் அதாவது வேறு நிறத்தில் காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இதுல இந்த சதுரம் இருக்கின்றது, நல்லா அனுபவம். அடுத்ததுல இது நடுவுக்கு போயிட்டு, நடுவில் அந்த சதுரத்துல நடுவு இடத்துக்கு. அடுத்ததுல இங்க போயிட்டு, பிறகு சதுரம் இங்க போயிட்டு. அடுத்ததுலையும் சதுரம் நடுவில இருக்குது, நடு இடத்துல இருக்குது. இங்க பாருங்க, நடு இடத்தை இருக்குது.
அடுத்த நிலையில அது நடுவுக்கு போயிட்டு நடுவு அடுத்ததுல கரைக்கு போய்விட்டது. அடுத்ததுல மேலே இருக்குது, ஆக மேலே இருக்குது. இந்த பாருங்க இப்படி இருக்கின்றது. அடுத்ததுல நடுவுல மேல போயிட்டது. அப்ப அடுத்ததுல இங்க போயிருக்கும். இப்ப விடைக்குரியதுல நாங்க பார்த்துட்டோம். நடுவுல இதுல போயிருக்குது, இது சரி. இவ்விடத்துல இருக்குதுண்டா இருக்கு, இவ்விடத்துல இருக்கிறது சரி, இவ்விடத்துல இருக்கிறதும் சரி. அப்ப முதல் இரண்டாவது விடை எங்களுக்கு தவறு என்று தெரிகிற மாதிரி இருக்குது. இப்ப இதுல இருக்குது சதுரம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவதானிப்புத்தான் மிக முக்கியமானது. இல்லை, இதுல இந்த சதுரம் இருக்கின்றது, இதுல சதுரம் இருக்கின்றது, இதுல சதுரத்தை காண இல்லை. அப்ப இது புல போல தெரிந்தாலும் நாங்கள் இனி மற்ற உருவத்தின் மாறுபாடுகளை பார்ப்போம். மற்ற ஒரு உருளை வட்டம், அந்த வட்டம் எவ்வாறு மாறுபடுது என்று அதை பார்ப்போம். அது நிறம் தீட்டப்பட்டது. அப்ப நாங்கள் அதுக்கு நிறம் தீட்டிக் கொள்ளணும். அது அப்ப கருப்பு நிறத்திலே எடுத்துக்கொள்வோம். அது எப்படி மாறுபடுது என்றால், முதல்ல இடமிருந்து வலிமை பாருங்கோ. முதல்ல இந்த உருளை இப்படி நிக்குது, இது நிலக்கப்பட்ட உருளை. நான் பிறகு நிலற்றுறேன் பாருங்க முதல்ல. பிறகு அது நடுவுக்கு போயிட்டு மேல் நோக்கி போய்க்கு நடுவுல போகுது. அடுத்ததுல இங்க போயிட்டு மேல போயிட்டு அதே மாதிரிதான் மூன்று நிலையிலையும் அப்படியே போய்கொண்டிருக்கு பாருங்க. ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரிதான் மாறுபடுது. இப்படி இருக்குது, நடுவுல இருக்குது, இங்க போயிட்டு இங்கேயும் இப்படி இருக்கும், இப்படி வரும், இங்க வந்திருக்கும் பாருங்க. இங்க வந்திருக்கு, இந்த பெருசாக வந்திருக்கு. அப்ப இது நிலத்துவனா இருந்தால், இத கருப்பை நிலத்தி விடுறனா இருந்தால், இது இப்படி நிலச்சி இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இங்கேயும் இப்படி நிலத்தி இருக்கு, இங்கேயும் நிலத்தி இருக்குது, இங்கேயும் நிலத்தி இருக்குது, இங்கேயும் நிலத்திட்டேன், இங்கேயும் நிலத்திட்டேன். இங்கே நிலத்தின உடனே அந்த முதல் இருந்த சதுரம் அதுக்குள்ள போயிட்டுது. அப்ப விட இதுதானே பொருத்தமானது. அப்போ உங்களுடைய திறமை என்னென்றால், அதாவது இங்க இந்த கருப்பு நிக்க இயலாது, இங்க நிக்க இயலாது, அது இங்க வந்திருக்கு. வந்த உடனே அந்த உள்ளுக்கு இருந்த சதுரம் மறைந்து விட்டது. இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். அப்ப இந்த கேள்விக்கான விடை இரண்டாவது விடை என்பதை நீங்க தெளிவுபட்டால் போதுமானது. நன்று.